இந்த 10 ரூபாய் பொருள் நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கும். பலமுறை நம்மளும் இத பார்த்திருப்போம். ஆனாலும் சில பேருக்கு மட்டும் தான் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியும். இந்த படிகாரத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்ச ஒரே விஷயம், இதை ஷேவ் பண்றதுக்கு அப்புறமா பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா உங்க முகத்துல பிக்மெண்டேஷன் பிரச்சனை இருந்தாலோ, ஈறுகள்ல ரத்த கசிவு ஏற்பட்டாலோ, உங்களுக்கு உடல் துர்நாற்றம் அதிகமா இருந்துச்சுன்னா அதற்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய நமக்கு தெரியாத பல பயன்கள் இந்த படிகாரத்துல இருக்குங்க. இதை எப்படி சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கரெக்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க முகம் ரொம்பவே திட்டு திட்டா இருக்கு, ஸ்கின் நல்லா ஈவனா இல்ல அப்படின்னா நீங்க இதுக்காக நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனா அப்பவும் கூட அந்த பிக்மெண்டேஷன் சரியாகிறது இல்ல. பிக்மெண்டேஷன் பிரச்சனைக்கு பல தலைமுறைகளா இந்த படிகாரத்தை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த படிகாரத்தை நம்ம பொடியாக்கியும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா படிகார தூள் கூட தனியா கிடைக்குது, அதை கூட நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். 1 டீஸ்பூன் அளவு படிகாரத்தோட தூள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு முல்தானி மெட்டி இருக்கு இல்லைங்களா, அதையும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணீர் ஊத்தி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. உங்க முகத்துல எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதன் பிறகு தண்ணீர் வச்சு முகத்தை நல்லா கழுவிடுங்க. ஆனா இந்த முறையை நீங்க வாரத்துல 1 முறை அப்படி இல்லைன்னா 2 முறை வரைக்கும் மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த முறையை பயன்படுத்தின பலருக்குமே பிக்மெண்டேஷன் நல்லாவே குறைஞ்சிருக்குங்க. பல பேருக்கு பல் தேய்க்கும் போது ஈறுகள்ல ரத்தம் கசியறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருக்குங்க. நீங்க பல் தேய்க்கும் போது ஈறுகள்ல ரத்த கசிவு ஏற்படுது அப்படின்னாவே அது நார்மலான விஷயம் கிடையாது. உங்க ஈறுகள் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா அங்கிருந்து ரத்த கசிவு ஏற்படக்கூடாது. 1 கிராம் அளவு இந்த படிகாரத்தோட பொடியை எடுத்துக்கோங்க. நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டையோட பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு சிட்டிகை அளவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய ஈறுகள்ல மென்மையான முறையில மசாஜ் பண்ணி கொடுங்க. அப்புறமா உங்க வாய் நல்லா கொப்பளிச்சிடுங்க. இந்த முறையை நீங்க தினமுமே பயன்படுத்தலாங்க. இப்படி நீங்க பயன்படுத்திட்டே வரும்போது உங்க ஈறுகள் நல்லா ஆரோக்கியமா ஆகிறதையும் ரத்த கசிவு நிக்கிறதையும் நீங்க கண்கூடா பார்க்கலாம். அடுத்ததா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அக்குள் பகுதி ரொம்பவே கருப்பு நிறத்துல இருக்கிறது. இதுக்காக அண்டர்ஆர்ம் கிரீம், ஸ்க்ரப்ஸ், ரோலான்ஸ் அப்படின்னு நீங்க நிறைய பயன்படுத்தியும் உங்களுக்கு எந்த பயனுமே இல்லை அப்படின்னா இந்த எளிமையான பாரம்பரிய முறையை நீங்க பயன்படுத்தலாம். 1 பீஸ் அளவு இந்த படிகாரத்தை எடுத்துக்கோங்க. இந்த படிகாரத்தை தண்ணீர்ல லேசா நினைச்சிட்டு உங்களுடைய அக்குள் பகுதியில கொஞ்சம் மெதுவாகவே ஒரு நிமிஷம் இல்ல ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு தேய்ச்சி கொடுங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை இதை கண்டிப்பா பயன்படுத்துங்க. இப்படி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது அக்குள் பகுதியில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கருமை நிறம் இருக்கு இல்லைங்களா, அது நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஷேவ் பண்ணதுக்கு அப்புறமா பயன்படுத்துறது. இன்னைக்கும் பல வருஷமா பார்பர் ஷாப் வச்சிருக்கிற பழைய ஆட்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த கடைகளுக்கு நீங்க போகும்போது ஆஃப்டர் ஷேவ் லோஷன் எல்லாம் அவங்க பயன்படுத்துறது இல்லை. இப்பவும் இந்த படிகார கல்லு தான் பயன்படுத்துறாங்க. நீங்க இது வரைக்கும் இந்த படிகாரத்தை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னா ஒரு படிகாரத்தை தண்ணியில நினைச்சிட்டு நீங்க ஷேவ் பண்ணதுக்கு அப்புறமா ஆஃப்டர் ஷேவ் லோஷனுக்கு பதிலா இதை நீங்க தேய்க்கலாம். இதனால ஷேவ் பண்ணதுனால ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் உங்களுக்கு குறையுது. ஒரு குளிர்ச்சி தன்மை உங்களுடைய கன்னங்கள்ல உருவாகுது. அடுத்ததான் இந்த படிகாரம் எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க. இந்த படிகாரம் பிக்மெண்டேஷனுக்கோ ஈறுகள் ஆரோக்கியத்துக்கோ ஷேவிங் லோஷனா மட்டும் பயன்படலைங்க. இப்ப நம்ம மாடர்னா யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பியூரிஃபையர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி காலத்துல அழுக்கான தண்ணீரை சுத்தப்படுத்துறதுக்கும் இந்த படிகாரத்தை உபயோகப்படுத்தி இருக்காங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா 1 டம்ளர் அளவுக்கு கலங்கிய தண்ணீர் இருக்கும் இல்லைங்களா, அழுக்கான தண்ணீர், அதை நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டளவு இந்த படிகாரத்தை எடுத்து அதுல போட்டுருங்க. சில மணி நேரங்கள் கழிச்சு அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர்ல இருக்கிற அழுக்கு எல்லாமே பிரிஞ்சு தனியா போய் அந்த டம்ளருக்கு அடியில போய் அது செட்டில் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு மெல்லிசான துணியில நீங்க அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டீங்கன்னா அந்த தண்ணி நல்லா சுத்தமானதா மாறுது. முக்கியமா பயணம் செய்யறவங்க எல்லாமே இந்த முறையை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்தெந்த பகுதியில எல்லாம் இந்த மாதிரி கலங்கிய தண்ணீர் இருக்கோ அப்படி இருக்கிறவங்க எல்லாமே இந்த முறையை பயன்படுத்தி தண்ணீரை சுத்தப்படுத்தி இருக்காங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக பலரும் ஆயிரக்கணக்கில் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா இந்த படிகாரத்துக்கு ஆகக்கூடிய செலவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாங்கி குடிக்கக்கூடிய 1 கப் டீயோட விலையை விட குறைவானதுதான். கண்ணாடியில பார்க்கும்போது பிக்மெண்டேஷன் பிரச்சனை மட்டும் இருக்கிறது இல்லைங்க, நிறைய பேருக்கு சுருக்கங்கள் ஏற்படுது, இல்ல மெல்லிசா கோடுகள் கூட முகத்துல ஏற்பட ஆரம்பிக்குது. உங்களுக்கு அப்படி இருந்து உங்க முகம் ரொம்பவே டல்லாகவும் டயர்டாகவும் இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன துண்டளவு இந்த படிகாரத்தை எடுத்துக்கோங்க. தண்ணீர்ல நினைச்சிட்டு முகம் முழுவதுமே நீங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மெதுவா தேயுங்க.
சில நிமிடங்கள் இதை அப்படியே விட்டுருங்க. அதன் பிறகு நீங்க தண்ணீர் வச்சு முகத்தை நல்லா சுத்தமா கழுவிடுங்க. நீங்க இப்படி செய்யும் போது உங்களுடைய ஸ்கின் நல்லா தற்காலிகமா டைட் ஆகுது. இதனால உங்க ஸ்கின் பார்க்கிறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கு. உங்க ஸ்கின் அழகாக்குறதுக்கு மட்டும் கிடையாதுங்க, வெயில் காலம் வந்தாவே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனைக்காகவும் இது பயன்படுது. அதுதாங்க வேர்வையினால ஏற்படக்கூடிய உடல் துர்நாற்றம். நிறைய பேர் டியோட்ரண்ட் உபயோகப்படுத்துவாங்க, பெர்ஃப்யூம்கள் கூட பயன்படுத்துறாங்க. ஆனாலும் இந்த உடல் துர்நாற்றம் அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு சரியாகுமே தவிர மறுபடியும் அது வந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட் தண்ணீர்ல 1 டீஸ்பூன் அளவு இந்த படிகாரத்தூளை கலந்துடுங்க. எப்பவும் போல நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்புல ஏற்படக்கூடிய அந்த வேர்வை ஸ்மெல் சரியாகும். அது மட்டும் இல்லைங்க, டியோட்ரண்ட்டை உபயோகப்படுத்துறதுக்கு பதிலாக ஒரு துண்டு படிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதை தண்ணீர்ல நினைச்சிட்டு உங்களுடைய அக்குள் பகுதியில நீங்க தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு துர்நாற்றமுமே உங்களுடைய உடம்புல இருந்து வராதுங்க. டியோட்ரண்ட் செய்யற வேலையை விட ரொம்ப சிறப்பா இந்த படிகாரம் செய்யும். இந்த முறையை பல ஏர் ஹோஸ்டர்ஸ் பயன்படுத்துறாங்க, செலிபிரிட்டிகளும் பயன்படுத்துறாங்க. ட்ரை ஸ்கின் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய அடுத்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பாத வெடிப்புகள். இதனால பல பேருமே நடக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க. நீங்க பலவிதமான கிரீம்களை உங்களுடைய பாதங்கள்ல தடவியும் கூட உங்களுக்கு சரியான பலன் கிடைக்கலன்னா 1 டீஸ்பூன் அளவு இந்த படிகாரத்தோட தூள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் இதில் ஊற்றிட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாதங்களில் நல்லா தடவிட்டு படுத்துடுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது பாத வெடிப்புகள் எல்லாமே பெருமளவு குறைஞ்சிடுங்க. எப்படி வெயில் காலங்களில் இந்த படிகாரம் ரொம்பவே நமக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி தாங்க குளிர்காலம் வரும்போதும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு இந்த படிகாரம் தீர்வா இருக்கு. அதுதாங்க தொண்டை கரகரப்பு. இதுக்கு நீங்க 1 டம்ளர் அளவு வெது வெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதுல 1 சிட்டிகை அளவு மட்டும் இந்த படிகாரத்தூளை கலந்துடுங்க. இந்த தண்ணீரை உபயோகப்படுத்தி தொண்டையில நல்லா கார்கிள் பண்ணுங்க. இந்த படிகாரத்தை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் மட்டும் கவனமா இருக்கணுங்க. எப்பவுமே படிகாரத்தை நீங்க பயன்படுத்தும் போது உங்க கண்கள்ல படாம நீங்க பாத்துக்கணும். கண்ணுல பட்டுடுச்சுன்னா கண்டிப்பா எரிச்சல் உண்டாகுங்க. அதனால கண்ணுல படுறத நீங்க கண்டிப்பா தவிர்க்கணும். எந்த அளவுகள்ல சொன்னனோ அந்த அளவுக்கு மீறி அதிகமா நீங்க கண்டிப்பா பயன்படுத்தவே கூடாது. நீங்க எப்ப படிகாரத்தை பயன்படுத்த தொடங்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிடுங்க. உங்க உடம்புல சீரியஸான பிரச்சனைகள் இருந்தாலோ பற்கள்ல அதிக அளவுல பிரச்சனைகள் இருந்தாலோ நீங்க கண்டிப்பா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். ஷேவ் பண்ணதுக்கு அப்புறமா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா மட்டுமே நமக்கு தெரிஞ்சிருந்த இந்த படிகாரத்தோட இத்தனை பயன்களும் நம்ம பார்த்தோம். இதுல எத்தனை பயன்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ உறவினர்களுக்கோ இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வழிகள் எதுவும் இல்லாம இருக்கணும். நன்றி. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வழிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும். நன்றி.